அட கொடுமைய ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை கூப்பிட்டு வச்சு இப்படியே அவமானப்படுத்துவீங்க. அண்ணாமலை இல்லாத என்டிஏ வெற்றி பெறுமா? அவர் ஒதுங்கினாலும் இந்த டெல்லி மேலிடம் விட மாட்டேங்குது. கூட்டணியில ரீ அலைன்மெண்ட் ஆகும் பாஜகவின் தொகுதிகள். கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை அண்ணாவா வானதி அக்காவா? பாஜக டெல்லி மேலிடம் அவசர ஆலோசனை. அண்ணாமலை கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். என்ன நடக்கிறது பாஜகவில்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடாயிட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஆனால் இந்த பாஜக பஞ்சாயத்துங்கிறது இன்னும் ஓஞ்சப்பாடே இல்லை. ஒவ்வொரு பகுதியிலையும் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் தொகுதி பிரச்சனையே வாங்கினதில் அண்ணாமலைக்கும் மற்ற தலைவர்களுக்கும் கடுமையாக போட்டி இருக்கிறதுங்கிறது 100% உண்மைதான். ஏன்னா கடந்த காலங்களில் அண்ணாமலை அவர்கள் கடுமையாக போராடி பாஜகவை தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக ஒரு கட்சியாக ஒரு மாபெரும் எதிர்கட்சியாக உருவாக்குனதில் அண்ணாமலையோட பங்கு மிக முக்கியமானது கூட. நேற்று கூட டெல்லி மேலிடத்திலிருந்து PL சந்தோஷ் அவர்கள் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து வந்திருக்காரு. அங்கே வேட்பாளர் தேர்வில் பல்வேறு விதமான விவாதங்கள் அங்கே நடந்திருக்கு. அங்கே தான் அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி PL சந்தோஷ் அவர்கள் பாஜகவோட மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அண்ணாமலை ஏற்கனவே நான் போட்டியிடலைங்க, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நீங்கள் யாரை வேணால் நிறுத்துங்க, என்னை பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாலும் சரி, என்னை அமைதியாக விட்டா போதுன்னு சொல்லி அவர் மாட்டும் போயிட்டாரு பியூஷ் கோயல் கிட்ட சொல்லிட்டு. ஆனால் PL சந்தோஷ் அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிக கடுமையான ஆலோசனைகளும் நடத்தியிருக்கிறதா ஒரு தகவல்கள் வருகிறது. கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை அவர்களே போட்டியிட வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு பாஜக தலைவர்கள் மத்தியில் எழுந்திருக்குது. இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குது. ஏன்னா கோவை வடக்கு தொகுதி வானதி அக்கா ஏற்கனவே எடப்பாடி அவர்கிட்ட பேசி தனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தொகுதியில் அண்ணாமலைக்கு ஒதுக்குனா எப்படி அண்ணாமலை இங்கே ஜெயிக்க முடியுமா? ஏற்கனவே அண்ணாமலையை கண்டா திமுகவுக்கும் ஆக மாட்டேங்குது, அதிமுகவுக்கும் ஆக மாட்டேங்குது, பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கும் ஆக மாட்டேங்குது. அண்ணாமலை பக்கம் தொண்டர்கள் ரொம்ப பலமா அவர் பின்னாடி நின்னாலும் இந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. அண்ணாமலை நின்னா இந்த பாஜக தலைவர்களும் இந்த எதிர்கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து அண்ணாமலையை தோக்கடிப்பவங்களுங்கிற ஒரு அச்சம் பாஜக ஆதரவாளர்கிட்டயும் அண்ணாமலையோட நெருங்கிய ஆதரவாளர்கள்லாம் பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா உண்மையா கூட இருக்கலாம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களை எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே தோக்கடிச்சாங்க. இருந்தாலும் அவர் தனி மனிதனா 4.5 லட்சம் வாக்குகள் அங்கே வாங்கினாரு. பணம் செலவு பண்ணாம தன்னுடைய உழைப்பால அங்கே வாங்கினாரு. ஆனா இன்னைக்கு பாஜக அதிமுக வாங்கின தொகுதிகள்லாம் ரொம்ப கடுமையா அதிருப்தியில் இருக்கிறதா பேசுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் ஒரு பட்டியல் அமித்ஷா கிட்ட கொடுத்ததா, அதை வச்சுதான் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி கிட்ட 51 தொகுதி எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா இந்த பட்டியல் கொடுத்தாருல எடப்பாடி, அதுல அமித்ஷா கேட்ட பட்டியல் இல்லாம வேற 14 தொகுதியை பாஜக பக்கம் தள்ளி விட்டாராம். இங்கதான் மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதுதான் நேத்து PL சந்தோஷ் கிட்ட மிகப்பெரிய அளவுல சர்ச்சையா இருக்குது. பாஜகவோட இளம் தலைவர்கள் எல்லாம் கடுமையா வாக்குவாதம் பண்ணியிருக்காங்களாமா. இது குறித்து டெல்லி மேலிடம் ரொம்ப அவசரமா ஒரு ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. திரும்ப ரீ அலைன்மெண்ட் ஆகிறதா ஒரு பேச்சுக்கள் எல்லாம் வருது. அது வருமா என்னன்னு தெரியல. ஆனா அண்ணாமலை இல்லாம NDA வெற்றி பெறுமா, அதிமுக வெற்றி பெறுமா, பாஜக வெற்றி பெறுமாங்கிறது இயலாத ஒரு காரியம். ஏன் அப்படின்னா அண்ணாமலையோட வருகைக்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள்லாம் பாஜக பக்கம் வந்தாங்க, அண்ணாமலையோட பக்கம் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதிமுக பக்கமும் இல்லை, திமுக பக்கமும் இல்லை. ஏன் அப்படின்னா அண்ணாமலை பக்கமும் விஜய் பக்கம் சீமான் பக்கம் எல்லாம் இளைஞர்கள்லாம் திரண்டு போய் இருக்காங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் இளைஞர்கள் 2 பக்கம் போனாலும் அண்ணாமலை பக்கம் இருக்கிற இளைஞர்கள் இருந்தால் தானே இந்த கூட்டணி ஜெயிக்கும். இதையெல்லாம் உணராம எடப்பாடி ஏதோ தான் தோண்டி தண்டமா செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் குறிப்பா கொங்கு பகுதியிலிருந்து அண்ணாமலை எழுச்சி பெற்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறிப்பா இருக்காங்க. பாஜகவோட கொங்கு தலைவர்களும் அதுல கண்ணும் கருத்துமா இருக்காங்க.
நேத்து பிஎல் சந்தோஷ் அவர்கள் கூட இந்த தொகுதி பட்டியல்லாம் பார்த்துட்டு, நீங்க உங்களுக்கு ஆதரவான தொகுதியெல்லாம் வாங்கிட்டு, இங்க வந்து வாக்குவாதம்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னங்க ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, பிஎல் சந்தோஷ் வந்து நயினார் ரொம்ப கடிச்சுக்கிட்டு தான் தகவல்கள்லாம் வருது. ஆனா, இது உண்மதான். ஏன்னா, அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான தொகுதி எல்லாம் எடப்பாடிகிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டாங்க. மத்த தலைவர்கள டோக்குல வுட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம் பண்றாங்க அந்த பாஜக தலைவர்கள் எல்லாம். நயினார் அதிமுகலேருந்து வந்தவருங்கிறத திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, திரும்பவும் பார்த்தீங்கன்னா, டெல்லி மேலிடம் நேற்றையிலிருந்து அண்ணாமலைய போட்டியிட வைக்கணுங்கிறதுல ரொம்ப குறியா இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. அவரும் போட்டியிடலன்னு சொல்லியிருக்காரு. அவர மனமாற்றம் செஞ்சு சாத்தியப்படுத்துவாங்களாங்கிறது தெரியல. அதுலயும் ஒரு காரணம் இருக்கு. அண்ணாமலை போட்டியிட்டா மட்டும் தான் வாக்கு பாஜகவுக்கும் வரும், அதிமுகவுக்கும் போகும். இத உணர்ந்து தான் டெல்லி மேலிடம் அவசர ஆலோசனைலாம் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த தொகுதியெல்லாம் அலைன்மென்ட் வந்து அமித்ஷா கிட்ட நேத்து அவசர அவசரமா கொண்டுட்டு போயிருக்காங்க. அமித்ஷாவும் ரொம்ப கடுப்புல இருக்கிறதா ஒரு தகவல்கள்லாம் வருது. ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி, வேளச்சேரி ஒரு சில குறிப்பிட்ட தொகுதியெல்லாம் அந்த பட்டியல்ல இருந்து குடுக்கல அப்படிங்கிறதுக்காக, திரும்பவும் வேணுங்கிறத கேட்டதா ஒரு தகவல்கள்லாம் வருது. திரும்ப எடப்பாடி குடுப்பாராங்கிறது நமக்கு தெரியல. எல்லாம் சீட் ஷேரிங் கையெழுத்தாயிடுச்சு. இதுல என்ன அப்டின்னா, பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் தொண்டர்கள்லாம் போராட்டம், ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிணத்துக்கடவு தொகுதியில பல நூத்துக்கணக்கான தொண்டர்கள் அலுவலகத்திலேயும் அதையும் மீறி எல்லை மீறி நேத்து இரவு ரோட்ல உட்காந்து ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் என்ன எப்படி வந்து அதிமுக அந்த பகுதியில ஜெயிக்க போகுது? தொண்டர்கள வெறுப்பு எல்லாம் கடந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் இது அண்ணாமலை இல்லாத, சரியான தொகுதி இல்லாத பாஜகவுக்கு இங்க 0 தான் கிடைக்க போகுதுங்கிறது தான். ஒரு சிலர் குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டும் அவங்களுக்கு தக்க சேஃபான ஒரு தொகுதியெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. மீதி எல்லாம் டோக்குல விட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாஜக சாத்தியப்படுத்துங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா, என்டிஏவுல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது உள்ளுக்குள்ள. திமுகல கூட பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில தெரியுது. ஏன்னா, மதிமுகவோட அவைத்தலைவர் கூட, "நாங்க சிரிச்சுக்கிட்டே அழுதுட்டு இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருமாவளவன் ஒரு பக்கம், "கூட்டணி கட்சியெல்லாம் அந்தந்த சொந்த தொகுதி சின்னத்தில போட்டியிட உடுங்கப்பா. ஏப்பா அவங்கள நிர்பந்தப்படுத்துறீங்க? கமல் கட்சியெல்லாம் போட்டியிடணும்" அப்படின்லாம் கேட்கிறாரு. ஆனா என்னவோ திமுக உதயசூரனில் நிக்கிறதா இருந்தா கூட்டணியில இரு. இல்லன்னா உனக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லி ஒரே அடியா தொரத்தி விட்டுர்றாங்க. இதெல்லாம் திமுகவோட கூட்டணிக்கு சாதகமா அமையுமாங்கிறது நமக்கு தெரியல. ஒவ்வொரு கட்சிகளும் அங்க பல போட்டிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. கம்யூனிஸ்ட் கூட ஏங்க ஏற்கனவே போட்டியிட்ட 6யாச்சும் குடுங்க அப்படின்னா, முடியாது 5 தான். அப்படின்னு சொல்லி 5 குடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அதிமுகவிலயும் பல பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா, பாமகவோட அன்புமணி கூட நேத்து ஒரு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருக்கு. சின்னம் தொடர்பா வந்து சேலம் சாரி சென்னையில உரிமையல் நீதிமன்றத்துல ராமதாஸ் அவர்கள் வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்குல தேர்தல் ஆணையம் ஆஜராகி, சின்னம் வந்து அன்புமணி தரப்புக்கு தாங்கிறத சொல்லியிருக்காங்க. எத பொறுத்து சின்ன அன்புமணி தரமா ஏங்க அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அங்கீகாரம் இல்லாம இருக்கு. அந்த கட்சிக்கு யாருங்க மாம்பழம் சின்னம் குடுக்குறோம்னு சொன்னா, அத எதுக்குங்க தடை பண்ணுது? இது ஒரு தேவையில்லாத வழக்குன்னு சொல்லி, தேர்தல் ஆணையம் கடுமையா வந்து கோர்ட்ல வந்து வாதம் பண்ணியிருக்காங்க. அத பொறுத்து தான், ஓ! அந்த கட்சிக்கு சின்னமே இல்லையா? சின்னம் இல்லாத கட்சிக்கு தான் நீங்க வழக்கு தொடுத்தீங்களா? உங்க வழக்கு ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வழக்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் பாமகவுல அன்புமணி தரப்புக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் மாம்பழம் சின்னம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அன்புமணி ரொம்ப கடுமையா திமுக தலைவரெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தேர்தல் அறிக்கை வெளியிட போறதா கனிமொழி அவர்கள் பேசியிருந்தாங்க. ஏங்க நீங்க எதுக்குங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறீங்க? கடந்த 2021 தேர்தல் அப்பவே 500க்கு மேல தேர்தல் அறிக்கை குடுத்திருக்கீங்க. அதுல 66 தானே நிறைவேத்திருக்கீங்க. மீதி இன்னும் 400க்கு மேலான வாக்குறுதி பெண்டிங் இருக்குது. உங்களுக்கு அதே போதும். அதையே நீங்க சொல்லுங்க. வேற எதுக்கு உங்களுக்கு புதுசா ஒரு தேர்தல் அறிக்கைன்னுலாம் ரொம்ப கடுமையா திமுகவ விமர்சிச்சிருக்கிறாரு. இதுல என்ன அப்டின்னா, இந்த என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டாரு. நெறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு.
7 தொகுதி அவரு கேட்டதா ஒரு செய்தி வருது. 7 எல்லாம் முடியாதுங்க. 5 குடுக்கிறதா அதிமுக தரப்புல இருந்து உறுதியளிக்கப்பட்டதா அவரே சொல்றாரு. பல கட்ட பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சே தெரியல. அதிமுகவுல இருந்து எந்த பேச்சுவார்த்தையுமே நடக்கலைங்க. நாங்க ஒரு பக்கம் வேட்பாளர்கள தேர்வு பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நாங்களும் ஒரு 70 இடங்கள்ல போட்டியிடுறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். என்டிஏ மேற்கொண்டு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா, நாங்க என்டிஏல போட்டி போடுறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். தனித்துனாலும் நாங்க 70 தொகுதியில போட்டியிடுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாலுமே புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஓரளவுக்கு தென் மாவட்டங்கள்ல பல தொகுதிகள்ல தமிழகம் முழுவதுமே வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். இன்னைக்கு அந்த கட்சிக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சீட்டு குடுத்து கூட்டணியில வைக்கிறதுக்கு என்ன போகுது உங்களுக்கு? பல கட்சிகள அவங்கவங்க சின்னத்துல போட்டியிட வைக்கிறீங்க. அவரையும் ஒரு தொகுதி சேர்த்தி தான் குடுத்து உங்க சின்னத்திலேயே போட்டியிட வச்சா என்ன போயிருவீங்க? இது உங்களுக்கு தானே சாதகமா அமையும். இதெல்லாம் கடந்து எடப்பாடி எப்படி வந்து கரை சேர போறாரு? என்டிஏ எப்படி கரை சேரும்ங்கிறது நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போர் படை தளபதியா வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்சவரு தான் பாலாஜி உத்தம ராமசாமி. அவரு பத்திரிகையாளர் சந்திப்புல உண்மையாலுமே வந்து அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய தந்தைக்கு நிகராக நான் அண்ணாமலைய பார்க்கிறேன். அண்ணாமலைக்கு நான் பல வகையிலயும் உதவிகரமா இருக்கிறேன். என்னுடைய ஃபவுண்டேஷனுடைய ஐகானே அண்ணாமலை அவர்கள் தான். நான் அண்ணாமலை கிட்ட நெறைய விஷயங்கள் ஆலோசிப்பேன். அவரு எனக்கு இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இத செய்யுங்க, செய்யக்கூடாதுங்க அப்படின்னு நெறைய ஆலோசனைகள், அறிவுரை வந்து எனக்கு கொடுக்குறாரு. எனக்கு தந்தை ஸ்தானத்திலிருந்து இன்னைக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை தான் இருக்கிறாரு. உண்மையாலுமே நான் அவர போற்று வணங்குவேன் அப்படின்னு சொல்லி பாலாஜி அவர்கள் பேசுறாரு. அண்ணாமலை அவர்கள யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒண்ணு திரட்டி, அந்த தலைவர ரொம்ப கடுமையா பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கிறாரு. எப்பேர்ப்பட்ட தளபதிகள்லாம் அண்ணாமலை பக்கம் இருக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி எந்த தலைவர் பக்கமும் யாருமே இல்ல. ஏன்னா, பணத்துக்காக தான் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அண்ணாமலைய காலி பண்ணணுங்கிற ஒற்றை நோக்கத்துல தான் இவங்கலாம் பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. ஏன்னா, ஏற்கனவே அண்ணாமலை ரொம்ப கடுமையான அதிருப்தியில இருக்கிறாரு. பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கிற இடமெல்லாம் நீங்க கேட்டு வாங்காம, ஏதேதோ இடங்கள்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எந்த வகையில சாத்தியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா வந்து பியூஷ் கோயல் கிட்ட அவரு பேசியிருக்கிறதா ஒரு செய்திகள். ஏன்னா, அவருக்கு தமிழ் தெரியாது. இங்க இருக்கிற தலைவர்களுக்கு ஹிந்தி தெரியாது. இந்த கம்யூனிகேஷன்ல பல குளறுபடிகள் நடந்திருக்கு. இதுல என்ன அப்படின்னா, பாஜக தலைவர்களே எடப்பாடி அவர்களோட மூலியமா பல காரியங்கள சாதிச்சிருக்கிறாங்களாமா. எங்களுக்கு இந்த தொகுதி மட்டும் குடுங்க. மீதி நீங்க குடுக்கிறத வாங்கிக்கிறோம்னு சொல்லி பேசி தான் வாங்கியிருக்காங்களாம். இந்த தொகுதியெல்லாம் எதுக்கு வாங்குனீங்கன்னு தான் பி.எல். சந்தோஷ் அவர்கள் நேத்து கடுமையா கோபப்பட்டு பேசியிருக்கிறாராமா. மேற்கொண்டு இது அலைன்மென்ட் ஆகுமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் அண்ணாமலை நிச்சயமா களத்துல போட்டியிடணுங்கிறது தான் டெல்லி மேலிடத்தோட முடிவும் கூட. அத தான் பாஜக தொண்டர்களும் விரும்பிட்டு இருக்காங்க. அண்ணாமலை தேர்தல் களத்துல இல்ல அப்டின்னா, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பாஜகவோட கீழ்மட்ட தொண்டர்களோட வாக்கு பாஜகவுக்கோ, அதிமுகவுக்கோ நிச்சயம் செல்லாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா, கடந்த 2, 3 நாட்களாகவே தொண்டர்கள் எல்லாம் என்னோட வாக்கு நோட்டாக்கு தான். நான் அவருக்கு வாக்களிக்க போறேன், இவருக்கு வாக்களிக்க போறேன்லாம் சொல்றாங்க. தொண்டர்களுக்கு நம்ம ஒரு அறிவுரை சொல்லணும். இவ்வளவு காலம் நீங்க எதுக்காக நீங்க எதிர்த்து போராடுனீங்களோ, அத முறியடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு நடக்கிற ஒரு சில பிரச்சனைக்காக அதெல்லாம் இன்னும் அடுத்த ஒரு 5 ஆண்டு காலம் இது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையா அமையும். இதெல்லாம் யோசிச்சு நீங்க முடிவெடுக்கணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம், வேண்டுகோளும் கூட. நன்றி, வணக்கம்.